Hi friends. Hi guys. Hello guys. இன்னைக்கு சண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே vs ஜிடி. சிஎஸ்கே டீம் வந்து மும்பைல சூப்பரா வின் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆனது உங்களுக்காக நாங்க நேர்லயே போயிட்டு படம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஸோ ஏர்போர்ட்ல உங்க அரைவான வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் தான் இது. ஏய் கிண்டல் பண்ணீங்களா? அப்படி நாங்க வீடியோ எடுத்துல கண்டுபிடிச்சது என்னன்னா ருத்ராஜ் வரவே இல்லைங்க ஏர்போர்ட்டுக்கு. ஒருவேளை அதுக்கப்புறம் ஃபிளைட்ல வந்தாரா இல்ல எங்கேருந்து எங்கன்னா போயிட்டாரா இல்ல ஏதாவது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி வின் தான் பண்ணிருக்காங்க, ஹாப்பியா வந்திருக்கலாம். பட் அந்த டீம் கூட டிராவல் பண்ணலங்க. இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் உங்களுக்காக. ஓகே, லெட்ஸ் கம் டு த மேட்ச். ஜிடி வந்து பெங்களூர் கிட்ட தோத்துட்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே வந்து மும்பையை கிரஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் ஒரு பகல் மேட்சா இருக்க போகுது. ஸோ வெயில் தான் ஜாஸ்தி. அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா ஓகே, நான் சிஎஸ்கேவே சொல்றேங்க. சிஎஸ்கேக்கு வின் பண்ண நான் நினைக்கிறேன். ஆரிஃப், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்ன ஜிடி வின் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லுங்க. இல்ல, இந்த வாட்டி நான் வந்து ஜிடி பார்க்க போறேன். போன வாட்டி ஆர்சிபி பக்கம் வந்தால ஜிடி ஆர்சிபி மாத்தி தான் வர்றாரு அவரு. சும்மா நீ சொல்லுப்பா. எனக்கு ஜிடியா ஜெயிக்கணும்னு தோணுது. ஏன்னா சாய் தர்ஷன் பெங்களூர் நம்ம சாய்சு வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அவரு. ஆமா, அவர் இப்போ சேப்பாக்கர் ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாரு. ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்கு. எங்க போலிங்லயே அடிச்சாருன்னா அவங்க போலிங்க விட எங்க போலிங் பாத்தீங்களா வாண்டடைல மும்பை நாங்க வந்து சாதாரண 10 ரன்ஸ் 20 30 50 கூட இல்ல 103 ரன்ஸ் வின். ஆக்சுவலி வந்து செகண்ட் பவுலிங் டியூ இருக்கும். அதுவும் இருக்கும். குட்டி கிரவுண்ட். மும்பை வந்து கடப்பார பேட்டிங், சும்மா பேச்சுலாம் கிடையாது. எத்தனை பேட்ஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி அதுக்கு முந்தின மேட்ச் SRH அவங்க பிச்சில் 195 நாங்க அவுட் பண்ணோம். பட் பேட்டிங் அன்பார்ச்சுனேட்டா அடிக்க முடியல. எங்க பவுலிங் டோட்டலி டு தி கோர் வேற லெவல்ல இருக்கு. நாங்க நாளைக்கு ஜிடி வந்து எப்படி தெரியுமா டாப் 3 எடுத்ததே அவங்க முடிஞ்சிச்சுங்க. ஆர்சிபி கிட்ட அவங்க அவ்வளவு போனாங்க. சடனா அந்த விக்கெட்ஸ் ஒரு 3 விக்கெட்ஸ் விழுந்தோடனே அவங்க அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க. அவ்வளவு ரன்ஸ் அடிக்கல. அப்ப நாங்க போலாம் போன்னு சொல்லுவீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்க்கு சொல்றேன். சோ அவன் ஃபர்ஸ்ட் டாப் 3 எடுத்தது ஃபினிஷ். நாளைக்கு நாங்க ஜெயிக்கிறோம். மும்பை கிட்ட ஜெயிச்ச விட ஐ திங்க் 150 ரன்ஸ் வின்னும் நான் பண்ணுவோம். லக்கி பால் என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். லக்கி பால் எடுங்க. ஓகே, இது வந்து ஃபௌசியை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதால எடுங்க. ஜிடி. ஸோ இன்னைக்கு வந்து ஜிடி தான் வின் பண்ணணும்னு சொல்லி லக்கி பால் சொல்லியிருக்கு. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம இங்க 2 பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் பாய் கைஸ்.